இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஒரு ஆரோக்கியமான ரசத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம சிறுகீரை வாங்கிக்கலாம். சிறுகீரை வாங்கி இது போல் கீரை தனியாக, அந்த வேர் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வேரை இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதை இது போல் நல்லா அலசி எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கொதிக்கிட்டுன்னு நம்ம இடித்து வச்சுக்கிற வேறு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கையால் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இதை போல் கரைச்சிடலாம். நம்ம வேர் போட்டது நல்லா கொதிச்சிச்சு. அதை வந்து நம்ம வேர் தண்ணி தனியாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுக்கிற மிளகு சிறுத்தா கூட அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் அதே பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பெருங்காயத்தை போட்டு நம்ம அந்த ரசத்தை அதில் சேர்த்துக்கலாம். சூப்பரான சிறுகீரை வேர் ரசம் ரெடி ஆகிடுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.